ஹார்மோஸ் நீரிணைப் பகுதியில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற வணிகப் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், மேற்காசிய சூழலை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறினார். உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஹார்மோஸ் நீரிணைப் பகுதியில் பாதுகாப்பான வணிகப் போக்குவரத்து அத்தியாவசியமானது என்றார். அதே நேரத்தில் பதற்றத்தை தணிக்கக்கூடிய வகையில் இருதரப்புக்கும் இடையே அமைதி மற்றும் தூதரக பேச்சுவார்த்தையின் மூலம் மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டும் என்றும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வலியுறுத்தினார். 2026-27 நிதியாண்டில் இதுவரை 7,73,000 கோடி ரூபாய் வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இது 16% அதிகம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3,35,000 கோடி ரூபாய் பெரு நிறுவனங்களின் வரி வருவாயாகவும் 4,11,000 கோடி ரூபாய் தனிநபர் மூலம் வரி வருவாயாகவும் பெறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதற்சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவு பெற்றதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், கடந்த வாரம் மெய்நிகர் முறையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஆக்கப்பூர்வமான முறையில் இந்த பேச்சுவார்த்தை அமைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் இரண்டாவது மிகப்பெரிய வர்த்தக நட்பு நாடாக இந்தியா திகழ்வதாகவும், இவ்விரு நாடுகளுக்கு இடையே கடந்த நிதியாண்டில் $771 மில்லியன் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றதாகவும், இது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது 13.54% அதிகம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார மற்றும் வர்த்தக உறவை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரூரில் கோவில் நிலத்தை அரசு மக்களுக்கு பட்டா போட்டு கொடுத்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது தொடர்பாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் ரமேஷ், கோவில் நிலத்தில் யாரும் கை வைக்க முடியாது என்றார். தங்கள் அரசின் மீது வன்மத்தோடு சிலர் பொய்யான செய்திகளை பரப்ப எதிர்க்கட்சிகள் தீவிரம் காட்டி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலத்தை யார் பெயரிலும் பதிவு செய்யக்கூடாது என்று கோவில் இணை ஆணையர் வாயிலாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் எனும் நோக்கத்தோடு மட்டுமே எங்களின் செயல் திட்டம் இருக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு பெற்று 2 அமைச்சர்கள் அமைச்சரவையில் உள்ளனர். அடுத்து வரும் பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமானது என்றும், அந்த தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் எனும் நோக்கத்தோடு எங்களது செயல்பாடு இருக்கும் என்றார். மேலும் மத்திய அரசு அனுமதி இல்லாமல், தமிழக அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் மேகதாது திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். தமிழக அரசின் விழா மேடைகளில் லஞ்சம் ஊழல் இல்லை என்ற வாசகங்கள் இடம்பெற்ற போதிலும் மாநிலத்தில் லஞ்சம் ஊழல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நிலம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதில் லஞ்சம் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மின்சாரத்துறையில் சுமார் 66,000 பணியிடங்கள் காலியாக இருப்பதுதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று தெரிவித்த அவர், பராமரிப்பு பணிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார். நலம் டிஎன் என்ற திட்டம் மத்திய அரசின் நிதியில் செயல்படும் திட்டம் என்றும், இந்த திட்டத்தின் பெயரை மட்டும் மாநில அரசு மாற்றியுள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஆரோவில் சர்வதேச நகரத்திற்கு நாடாளுமன்ற நிலைக்குழுவின் உயர்மட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று வருகை தந்தது. இந்த சர்வதேச நகரத்தின் ஆன்மீக, உடல் மற்றும் அறிவுசார் பரிமாணங்களை வெளிப்படுத்தும் வகையிலான ஊக்கமளிக்கும் பயணத் திட்டத்தை இந்த குழு நிறைவு செய்தது. வருகை தந்திருந்த குழுவினர் அனைவரும் மாத்ரி மந்திர், உள்ளூர் களரி பயிற்று மையம் ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டனர். வழக்கமான கல்வி அளவீடுகளை விட குணநலன் மேம்பாட்டில் கற்றல் உணர்வை விழிப்படையச் செய்வதிலும் 10 ஆண்டுகளாக கண்டுள்ள வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையில் ஆரோவில் நகரத்தில் புதுமையான வழிமுறைகளை இந்த குழுவினர் கண்டு பாராட்டினர். தென்காசி மாவட்டம் இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் வி.கே. ராஜு, விரைவில் பணி துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தென்காசி மாவட்டத்தில் அடவிநயினார் அணையில் உபரிநீரை இரட்டைக்குளம் வழியாக ஊத்துமலை வரை திறப்பிவிடும் இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் கடந்த 64 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் உள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் சுமார் 7,500 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி கிடைக்கும். இந்நிலையில் புதிய அரசு இதனை செயல்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் தென்காசி மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சருமான வி.கே. ராஜு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். அந்த வகையில் இன்று சுரண்டை அருகே உள்ள இரட்டைக்குளம் கால்வாய் திட்ட பகுதிக்கு நேரில் சென்று அவர் ஆய்வு நடத்தினார். அவரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தபோது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர்.